ஏய், என் விடுமுறை என்ன பண்ண? நான் படம் பார்ப்பேன். நான் வந்து கடற்கரைக்கு போனேன். நல்லது. ஐயோ, வேற வந்துச்சா? அவங்களே கூப்பிட்டாங்க. வணக்கம் மாணவர்களே. என்ன பண்றீங்க? கைத்தொலைபேசி பார்த்துட்டு இருக்கீங்களா? வகுப்புல பார்க்கக்கூடாதுன்னு தெரியாது உனக்கு? இல்ல, தெரியாது. இவ்வளவு திமிரா பேசுற. 1:30 மணிக்கு என்னை சந்திக்கிறேன். அது போகட்டும், ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்கு. நம்ம வகுப்புக்கு ஒரு புது மாணவி வந்திருக்கா. அவங்க வந்து இந்த நாட்டுக்கும் புதுசு, இந்த வகுப்புக்கும் புதுசு. அவங்க வந்து நல்லா வந்து அவங்களோட நீங்க நல்லா பழகணும். சரி, வாங்க ஹரிணி. ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க இந்த வகுப்பு புதுசா வந்திருக்காங்க. அதனால எல்லாரும் கேள்விகள் வந்து தெரியலன்னா அவங்களுக்கு உதவுங்க, நல்லா பழகுங்க. இப்ப வந்து நீங்க உட்காரலாம் ஹரிணி. எங்கிருந்து வந்திருக்கிறார்? அமெரிக்காவா? என்ன தமிழே புரியாதா? அவ்வளோ பெரிய ஆளானி தமிழே பேச முடியாதா? என்ன நிறுத்துங்க. முன்னாடி நான் சொன்னேன், புதுமானை வந்திருக்காங்க, அவங்களோட நல்லா பழகணும், அவங்கள கேலி பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஆனாலும் நீ அவங்களை சீண்டுறியே, அவங்கள வந்து நீங்க புண்படுத்துறீங்களே. அவ்வாறு செய்யறது தவறு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. உன்னை யார் இது மாதிரி பண்ணா உனக்கு எப்படி இருக்கும்? யாரு என்ன கேலி செய்வாங்க? கேலி செஞ்சா நான் அவங்க அடிப்பேன். ஓ, அடிப்பீரா? இப்ப வந்து நீ வந்து அவங்களை கேலி செஞ்சீங்களே, அவங்க உன்னை அடிக்க சொல்லவா? சரி, தெரியுங்களா? இப்ப வந்து நீ என்ன செய்யணும்னு உனக்கு தெரியுமா? தெரியும். இந்த பாரு, இவ்வளவு வருத்தமா இருக்காங்க. முன்னால்தான் அப்படி நடந்துச்சு. நீ வந்து என்ன செய்யணும்? அனுப்பி கேட்கணும். ஓகே? சாரி. இப்ப வந்து நம்ம வந்து புதுசா தெரிஞ்சுக்கோம், அன்பு இருந்தால் ஆகாரத்தும் வாங்கணும். இப்ப வந்து மற்றவர்களுக்கு நம்ம அன்பு காட்டினா அவங்களும் அவங்களுக்கு வந்து திருப்பி காட்டுவாங்க. அதனால நீங்க எல்லாரும் வந்து அன்பா